ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலவங்க அம்மாவுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே பாண்டியன் ஃபேமிலி எல்லார் மேலேயுமே கேஸுமே கொடுத்துட்றாங்க. அங்கே போலீஸும் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இங்கே இதை கேட்டதும் இங்கே மயிலவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே மாணிக்கமும் மேடம் அவங்க வீட்டில் ஒருத்தரை கூட விடாதீங்க, அவங்க மொத்த பேரையுமே தூக்கிட்டு வந்து கூண்டில் அடைச்சி வைக்கிற மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு அடைச்சி வச்சாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கமும் சொல்கிறாங்க. உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் விசாரணையில் எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு தான் சார் அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே போட முடியும். இப்போ விசாரணைன்ற பேரில் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர தான் முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் மயிலவங்க அம்மாவும், மேடம் நீங்கள் நல்லா விசாரிச்சே நீங்கள் போடுங்க, ஆனால் எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியனும் சரவணனும் கடையிலையுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரும் கடைக்கு வந்துடுறாரு. அங்கே பாண்டியனும் பார்த்துட்டு, கதிர் அங்கே ட்ராவல்ஸில் உனக்கு வேலை இல்லையா, இங்கே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் கேட்குறாரு. உடனே எங்க கதிரும், அப்பா அங்கே ராஜியும் அங்கே டிரைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்களே பார்த்துப்பாங்க, இங்கே கடையில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்த டெலிவரி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கடை வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே கதிர் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும், அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்கிறாரு. உடனே எங்க பாண்டியனும், என்னடா என்ன விஷயம் அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே எங்க நான் மயில் வீட்டுக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டேன்ப்பா, இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லாமல் பண்ணது என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, ஆனால் அவ கூட சேர்ந்து என்னால் லைஃப் லாங் வாழ முடியாது, நான் கடைசி வரைக்குமே தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கும் பாண்டியன் பயங்கர வருத்தமாகவும், என்னடா சரவணா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைப்பா, நீங்கள் எதனா நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, அங்கே சமாதானமாக போயிட்டு அவங்க எங்களை 2 பேரையுமே சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்கப்பா, அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுப்பா, அவள் பொய் பிடிச்சவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன்னு சொல்லிடுறாரு. உடனே எங்கள் பாண்டியனும், சரிடா உன்னோட வாழ்க்கையை நானும் தான் கெடுத்துட்டேன், ஆனால் உன்னோட வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு சரிடா, நீ உனக்கு விருப்பம் உள்ளதவே நீ பண்ணு அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிடுறாரு. உடனே அதுக்கப்புறம் சரவணனும் இதுக்கு சம்மதிச்சுட்டு அதுக்கப்புறம் சைலண்டாகவும் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கோமதியும் ராஜி எல்லாருமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போலீஸுமே அங்கே வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே கோமதி ரொம்பவே அதிர்ச்சியாகவும், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. போலீஸுமே, மா உங்கள் மேலெல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்கம்மா, வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக கேஸு ஃபெயிலாக இருக்குது, நீங்கள் உங்களை விசாரிக்கணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வரணும், வீட்டில் இருக்க எல்லாருமே வரணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ராஜி அரசி கோமதின்னு 3 பேரையுமே பிடிச்சிடுறாங்க. உடனே கூட்டிகிட்டு போயிட்டு ஜீப்லேயுமே ஏற்றிட்டு, பாண்டியன் என்றவர் யார், பாண்டியன் சரவணன் கதிர்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே அவங்க கடைக்கு போயிருக்காங்க மேடம், அவங்க எதுக்கு அப்படின்னு மாதிரியுமே அங்கே கோமதி அங்கே அதிர்ச்சியாகவும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள தான் இதில் மெயின் அக்யூஸ்டே, அவங்கள தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அவங்களையுமே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியுமே கூட்டிகிட்டு கடைக்கே போயிடுறாங்க. அங்கே கடை முன்னாடி ஜீப் நின்றதும் அங்கே சரவணன், என்னாச்சு அம்மாலாம் ஜீப்பில் இருக்காங்களே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழேயுமே வராங்க. உடனே எங்க பாண்டியன் கதிர் சரவணன் 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. உடனே போலீஸு, சார் வண்டியில் ஏறுங்க சார், உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்க வேண்டியது இருக்குது, உங்கள் ஃபேமிலியை வரதட்சணை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை, வாழ வந்த பொண்ணை வீட்டு விட்டு துரத்துருக்கீங்க, அதுக்கு காரணமாக உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே போலீஸு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலங்க அம்மாவும் மாணிக்கமும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அம்மாவும் அப்பாவும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி அங்கே பாண்டியன் வீட்டுக்குமே போய் பார்க்குறாங்க. வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா அங்கே அத்தை மேலேயும் மாமா மேலேயும் கேஸ் கொடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுமே போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததும் அங்கே பாண்டியன் கோமதி ராஜி அரசின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே வருத்தமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு மேலே கேஸ் கொடுத்துருக்க, சொன்ன பொய்யெல்லாம் நாம் தான், எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும்,
மயிலு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன்னை அந்த வீட்டில் சேர்க்கணுன்னா இது மாதிரி தான் கொண்டு போகணும். அவங்கள சும்மாவே விடக்கூடாது. உன்னை அந்த வீட்டில் சேர்க்குற வரையும் நான் இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயில் அவங்க அம்மா சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே இங்கே அவங்க அம்மாவுமே பொய்க்கு மேலே பொய் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சரவணனுக்கு பயங்கர கோபமாக இருக்குது. அங்கே ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்து நீங்கள் இன்னமும் பொய் சொல்லிக்கிட்டே தானே இருக்கீங்க. என்னை கட்டிட்டு வந்து எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்துனதும் இல்லாமல் இப்போ எங்கள் குடும்பத்தை எல்லாருமே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வர வச்சுட்டுல நான் உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து மயிலை கழுத்துலேயே குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஐயோ என் பொண்ணை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸும் இங்கே சரவணனை பிடிச்சி உள்ளேயுமே போட்டுடுறாங்க. அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க மயிலும். இதை பார்த்ததும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன், கோமதி, ராஜி, அரசி, இங்கே கதிர்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரவணன் ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்போ இந்த கொலை கேஸில் உள்ளே போனானா லைஃப் லாங் அவனோட வாழ்க்கையே நாசமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலங்க அம்மாவுமே எங்கள் பொண்ணை சாகடிச்சிட்டிங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்கள் பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா உங்களை உள்ளே தள்ளி லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயிலங்க அம்மாவும். உடனே ஆம்புலன்ஸில் அங்கே மயிலையும் அவங்க அம்மா அங்கே மாணிக்கம் 3 பேருமே தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுமே அவங்க ஃபேமிலியை எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே கத்தி எடுத்து ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு உங்கள் பையனை வளர்த்து வச்சுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டு விட்டு துரத்துந்தம் இல்லாமல் அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அந்த பழி இங்கே உங்கள் பையன் மேலே தான் விழும். அவன் இந்த கேஸில் உள்ளே போனான்னா இல்லை லைஃப் லாங்கு அவன் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியுமே போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனும் மேடம் எங்கள் பையன் அது மாதிரி ஒரு பையன் இல்லைங்க மேடம், நாங்கள் நல்லா தான் வளர்த்தோம், ஆனால் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடட்டா எங்கள் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனால் அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் இவங்க ஃபேமிலியே ஃப்ராடு ஃபேமிலியே இருக்குது மேடம். அவங்க எங்கள் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் எங்ககிட்ட நிறைய பொய்யை மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால நாங்கள் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் வீட்டை விட்டு துரத்தணும். அந்த கோவத்தில் எங்கள் மேலே பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் என்ன பொய் சொல்கிறாங்க தெரியுமா? அங்கே பொண்ணு காலேஜில் MBBA எல்லாமே முடிச்சிருக்கு, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்க. ஆனால் அவள் 12th தான் மேம் முடிச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் அவளோட வயசு என் பையனோட 2 வயசு அதிகம் மேம். அந்த பொய்யுமே மறைச்சி வச்சுட்டு இங்கே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்சுமே. அதுக்கப்புறம் இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அப்போ எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. சரவணனுக்கு எங்கள் பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். அது தெரிஞ்சு அவன் இந்த விஷயத்தை நினச்சி கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பொய் தான் மேடம். இதுக்கு மேலே எங்களுக்கு என்னது மேடம் கஷ்டத்தை கொடுக்கணும்? அவங்க எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் மேடம் துரத்தணும். ஆனால் அந்த கொலை பண்ணுற அளவுக்கு எங்கள் பையன் இப்போ துணிஞ்சிருக்கானா அந்த அளவுக்கு அவங்க எங்கள் பையனை டார்ச்சர் பண்ணி இவ்வளோ பொய் சொல்லி கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்கிறாரு. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே கேட்க முடியாது, ஆனால் இங்கே சாட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே முன்னாடியே உங்கள் பையன் கத்தி எடுத்துக்கிட்டு கழுத்தில் கிழிக்கிறான்னா அங்கே தனியாக இருக்கிற போது என்ன தான் பண்ணுவார் அவரெல்லாம் வெளியெல்லாம் விட முடியாது சார். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு தான் இதெல்லாம் ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் சொல்லிடுறாங்க. சார் கொஞ்சம் ஓரமாக போய் உக்காருங்க, நாங்கள் நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸும் சொல்லி அங்கே மூளையிலுமே உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுக்கும் மீனாக்கும் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதும் ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் எங்க அங்கே மயிலவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க, அவ்வளோ பொய் சொல்லிட்டு இங்கே அத்தை மேலேயும் மாமா மேலேயும் கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அந்த நகை விஷயத்தையுமே இப்போ சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தாமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பழனியும் வேலும் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு
பாண்டியன் மச்சாங்க வீட்டில் போலீஸ் ஜீப் வேறு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் ஆச்சோ தெரியலையே, நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலும் நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பழனிவேலும் நம்ம பேசாமல் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் மீனாவுமே போலீஸ் ஸ்டேஷனுமே வந்துடுறாங்க. வந்த பிறகு தான் தெரியுது இங்கே மீனாவை கத்தி எடுத்து குத்திட்டாரு இங்கே சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதும் இங்கே மீனாவும் செந்திலும் பயங்கர அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இது மாதிரி பண்ணி லைஃப் லாங் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொல்லுறாரு. உடனே எங்க மீனாவும் எங்க இந்த விஷயம் சின்ன விஷயமாங்க, இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவர் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காரு, போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னே சொல்லிட்டு தெரியாது. மீனாக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்போ அண்ணனை வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை இன்னத்தை இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் எதுக்கு அத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க, என்ன காரணம்னால அதை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பதட்டத்தோடு கேட்குறாங்க. உடனே எங்கள் போலீஸும் அம்மா நீங்கள் யாரும்மா இங்கே பர்மிஷன் இல்லாமல் அங்கே அக்யூஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்றாங்க. மேடம் அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களாம் எந்த ஒரு தப்பும் அறியாதவங்க, அவங்கள தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க மேடம், அவங்கள வெளியே விடுங்க மேடம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா சொல்கிறாங்க. உடனே மேடம் அவங்க மேலே கேஸ் எஃப்ஐஆர் இருக்குது, அவங்களெல்லாம் வெளியே விட முடியாது அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் சொல்லிட்டுறாங்க. உடனே மீனாவும் மேம் அங்கே நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் மேடம், அவங்கள வரதட்சணை கொடுமையில் நாங்கள் வெளியேயுமே அனுப்பலை, ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா இருந்தாலுமே அவங்க 80 பவுன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் அதில் 8 பவுன் தான் மேடம் தங்கம், மீதி எல்லாமே கவரிங்கை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கூட யாருக்குமே தெரியாது, இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அது வீடியோ ஆதாரத்தோடு என்கிட்ட இருக்குது மேடம் அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே போலீஸும் அது காமிட்டுங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் கேட்குறாங்க. உடனே அந்த வீடியோ ஆதாரமும் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. அவங்களுமே தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் சரவணன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. எது இருந்தாலுமே கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும், ஆனால் கோர்ட்டுக்கு போகாததுக்கு முன்னே இங்கே சரவணன் இது மாதிரி ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு முடிவை எடுத்துகிட்டு இப்போ அவர் உள்ளேயுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மயிலுமே ரொம்பவே சீரியஸாகவும் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உடனே டாக்டரும் அங்கே மயிலவங்க அம்மா கிட்ட அம்மா கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்க கண் முழிச்சு அவங்க சரியாயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு பேச்சு வராது, லைட்டாக திக்கி தான் வரும், அங்கே நார்மலாக முன்ன விட இப்போ வாய்ஸ் நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொல்லவும் உடனே இதை கேட்டதும் மயிலவங்க அம்மாவுக்கு பயங்கர வருத்தமாகவும் ஐயையோ என் பொண்ணோட வாய்ஸே போயிடுச்சே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க மயிலவங்க அம்மாவும். அதுக்கப்புறம் மாணிக்கமும் இங்கே மயிலவங்க அம்மாவுக்கு பாக்கியம் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நம்ம பார்த்துக்கலாம், அது எல்லாமே சரி பண்ணிக்கலாம், நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம், அதுக்குன்னு தனியாக ஆப்ரேஷன் எதனா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துட்டு எது ஒன்றும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே மாணிக்கம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்காம மயிலவங்க அம்மாவும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய பொண்ணு வாய்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று பெத்த தாய்க்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா பேசிக்கிட்டு இருப்ப, ஒன்றுத்துக்கும் உதவாக்கற நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க மயிலவங்க அம்மாவும். உடனே அங்கே மயிலுமே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே டாக்டருமே எவ்வளவோ போராடி இப்போ தான் தேயிலுமே போட்டிருக்காங்க. மயிலும் மயக்கத்தில் இருக்காங்க. உடனே அம்மா இப்போ மயக்கத்தில் இருக்காங்க உங்கள் பொண்ணு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் போய் பேசுகிறதுனா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸும் மா இவரெல்லாம் வெளியவே அனுப்ப முடியாது, அந்த பொண்ணை கத்தி எடுத்து கிழிச்சிருக்காரு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, விசாரணையில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க முடியும், நீங்கள் வேணா போய் வக்கீலை பாருங்கள், இங்கே பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அங்கே கோமதியையும் பாண்டியனையுமே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜியும் அக்கா இது மாதிரி ஆயிடுச்சேக்கா, இங்கே மயிலு அக்கா ஃபேமிலி தான் நிறைய பொய் சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே சரவணன் மாமாவை உசுப்பேத்தி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வச்சுட்டாங்களே அங்கே அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜையுமே மீனா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே
மயில் அவங்க அம்மாவுமே மயிலை மீட் பண்ணி பேசுறதுக்காக உள்ளேயுமே போகிறாங்க. உடனே மயிலும் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சரவணன் நினச்சி தான் அழுகுறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போவுமே இருக்காங்க. உடனே எங்கள் மயில் எப்படிம்மா இருக்குது, வலிக்குதா அப்படின்ற மாதிரியுமே அழுதுகிட்டு இருக்காங்க மயில் அவங்க அம்மா. உடனே சரியாயிடும் மயில், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியுமே மயில் அவங்க அம்மா சொல்லிட்டு வெளியேயுமே வந்துடுறாங்க. வெளியே வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. மயிலை இது மாதிரி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலையே, ஐயோ போச்சு எங்கள் பொண்ணோட வாய்ஸ் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.